ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா விண்டோவோட கர்டைன்ஸ் பால்கனியில் போட்டிருக்கோம், கிட்ஸ் பெட்ரூமில் போட்டிருக்கோம், பால்கனியில் போட்டிருக்கோம், கிட்ஸ் பெட்ரூம்லேயும் போட்டிருக்கோம், மாஸ்டர் பெட்ரூம்லேயும் போட்டிருக்கோம். ஒரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி போட்டிருப்போம். ஏன்னா எல்லா இடத்துலையும் போடுறது ஒரே மாதிரி தானே போட வேண்டியதானே அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. பட் ஏன்னா கிளைண்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபால் சீலிங்கோட டிசைன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல ப்ராப்பராக போட முடியாது. அப்படின்னா அந்த ஃபால் சீலிங்குள்ளேயே கட் பண்ணிலாம் போட முடியாது. அதுக்காக வுடன் பாக்ஸ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஸ்மால் வீடியோ தான், சிம்பிளாக இருக்கும். பட் ஏன்னா எலிகெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டோரோட கர்டைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு மாட்டுவீங்க. இதை ட்ராக் டைப் தான் ஃபுல்லாகவே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது லிவிங் ரூம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப தள்ளி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ன்றது வந்திருக்கும். லிவிங் ரூம் இது. ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடனில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா தனியாக இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்ன்றது இருக்கும். செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா கீழே உட்டனில் பண்ணிவிட்டு அதில் லைட்டு நம்ம போட்டிருக்கோம். நான் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த இடம் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ப்ரொஃபைல் லைட்டுன்றது கொடுத்துருப்போம். ஒரு லாங் வியூவிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் இப்படி இருக்கும். இது 2 ட்ராக். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். உங்களுக்கு நடுவில் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த இருக்கிற ஸ்பேஸ் தெரியாமல் இந்த உடன் லெவல் என்ன பார்த்துருக்கீங்களோ சேம் அதே லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி கிச்சன் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் இந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணுறதே கிடையாது நம்ம கிளைண்ட். யாராவது கிச்சன் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த கிச்சன் பாருங்கள். ஆல்ரெடி நான் கிட்ஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுத்தையும் நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா இது ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன்னு. இது 2 ட்ராக். இது ஒரு ட்ராக்கில் இந்த மாதிரி கர்டைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ட்ராக்கில் வெளிச்சம் ஓரளவுக்கு வர மாதிரி ஒரு கர்டைன்ஸ்ன்றது போட்டுக்கலாம். நீங்கள் 2 போட்டிங்கன்னா ஃபுல்லாக வெளிச்சன்றது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். 2 ட்ராக் போடும்போது அதோடய ஃபினிஷிங் இப்படி இருக்கும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா யூபிவிசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போடும்போது கொஞ்சம் கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கீழே இந்த ஸ்பேஸ் கொடுத்துக்காங்க. பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு நான் ஒரு சைஸ் கொடுத்தேன். ஏன்னா இது நம்ம ஸ்கோப்பில் தான் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஏன்னா கிளைண்ட் நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டார். பட் ஏன்னா அவங்க போடும்போது பாருங்கள் கீழே ஃப்ளோரில் டச் ஆகிடுச்சு. இதனால் திருப்பி ரீஒர்க்ன்றது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தைச்சி திருப்பி மடித்து தான் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஸ்மால் ஒர்க்கு தான். இது நீங்கள் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அதோட ஒர்க் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது இந்த மாதிரி உடனில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சீலிங் வரைக்கும் டச் பண்ணிடுங்க. தனியாக நீங்கள் போடுறீங்கன்னா இந்த மாதிரி தனியாக தெரியும். அந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தனியாக உங்களுக்கு தெரியும். இதுவே நீங்கள் இந்த மாதிரி தனியாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவே ஃபுல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெரி எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா உடனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக கார்பென்ட்ரி ஒர்க் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் பண்ணும்போதே பண்ணிக்கலாம். பட் என்ன இந்த டோரோட கர்டைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ்ன்றது கிடைக்காது. நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணி வர வைக்கிற மாதிரி இருக்கும்.
நீங்கள் இந்த காஸ்ட்டுக்கும் அந்த காஸ்ட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது கர்டைன்ஸோட காஸ்ட்ன்றது வந்து அதிகமாகிடும். ஃப்யூச்சரில் எப்போயாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கர்டைன்ஸ் வந்து தனியாக வந்து கிடைக்காது, திருப்பி ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கிறோம். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸ், இது 7 ஃபீட் நார்மலாக எல்லா இடத்துல வந்து கிடைக்கிறது தான் 7 ஃபீட் வந்து யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு வந்து 7 ஃபீட் வந்து யூஸ் பண்ணணும், எப்போயாவது வந்து நான் ஈஸியாக மாற்றிக்கிறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்னும் பெட்டர் லுக்குன்றது வந்து இருக்கணும், இன்னும் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி தனியாக தெரியக்கூடாது அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது பண்ணிக்கலாம். கர்டைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வர வைக்கிற மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட வியூன்றது வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும், இது வந்து சிங்கிளாக வந்து போட்டுக்கலாமா இல்லை 2 சைடு வந்து போட்டுக்கலாமா அப்படின்ட்டு. பட் ஆனால் இது ஃபுல்லாக யூஸ் பண்ணது வந்து 4ஆக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 4, 1 2 3 4. இது வந்து 4 கர்டைன்ஸ். இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, பெட்டர் ஃபினிஷிங்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொன்னது தான் இது. மாஸ்டர் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கர்டைன்ஸ் வந்து போட்டிருப்போம். பட் என்னென்னா கீழே வரைக்கும் வந்து போட்டிருக்க மாட்டோம், இது வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். யாருக்காவது வந்து லாஃப்ட் யூனிட் இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.